சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிக்கு எதிராக மக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். கடந்த 2 மாதங்களாக கருத்து கணிப்பு நடத்திய தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் தற்பொழுது வெளியிட்டுள்ளது. 2026இல் 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி அடைவோம் என்று திமுகவின் தலைவர் ஸ்டாலின், உதயநிதி தெரிவித்திருந்த நிலையில் மக்களின் நிலைப்பாடு திமுக சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை, திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களை வஞ்சித்து விட்டது என்றும், குறிப்பாக எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை, தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஊழலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடும் தான் இருக்கிறது என்பதை மக்கள் தற்பொழுது தெரிவித்திருப்பதாக கருத்து கணிப்பின் மூலமாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதில் 100% திமுகவின் ஆட்சியில் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு 32% பேர் திமுக எந்த ஒரு நல்லதும் செய்யவில்லை என்றும், 16% பேர் ஓரளவு நல்லது செய்திருக்கிறார்கள் என்றும், திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்று 74% பேர் கூறியிருப்பதாகவும், தற்பொழுது திமுகவின் அமைச்சர்கள் மீதான இடி நடவடிக்கைகள் குறித்து தமிழகம் முழுவதும் பரவலாக அனைவருக்கும் தெரிந்துவிட்டதாகவும், இன்னும் ஒரு சில மாதங்களில் திமுகவின் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டாலும் திமுகவிற்கு தோல்வி உறுதிதான் என்றும், மோடியை எதிர்க்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா தமிழகத்தில் என்ற கேள்விற்கு, தமிழகத்தில் மோடி அவர்களை எதிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதாவது இதற்கு முன்னால் திமுகவின் சொல்லை கேட்டுதான் பாஜகவை எதிர்த்து வந்தார்கள். ஆனால் பாஜகவின் ஆட்சி வேண்டாம் என்றுதான் கூறுகிறார்களே தவிர மோடியை எதிர்க்கவில்லை என்றும், தமிழகத்தில் திராவிட கழகம்தான் ஆட்சி பொறுப்பை கைப்பற்ற வேண்டும், ஆனால் அது திமுக கிடையாது, அதிமுக கூட்டணி என்றும் 74% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயம் திமுகவிற்கு இது பேரடியாக அமையும். அதாவது புதிதாக தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கியிருக்கிறது. அவர்களுக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் என்பதற்கு 34% வரை வாக்குகள் கிடைக்கும். இது திமுகவின் ஓட்டுக்களை விட அதிக அளவு ஓட்டுக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைப்பதால் நிச்சயம் அவர்கள் எதிர்க்கட்சியாக வருவதற்கும் அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை 2026உடன் முடிகிறது என்றும், கருத்து கணிப்பு முடிவுகள் சரியா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சொன்ன வாக்குறுதியை திமுக முழுமையாக நிறைவேற்றிவிட்டதா என்பதையும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக